வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக வித்தியாசமான ஒரு படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் தாஜ் ஸ்டோரி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லி ஆக்ரால இருக்க காதலர்களுடைய நினைவு சின்னமா இருக்கக்கூடிய தாஜ்மஹால். இது நாள் வரைக்கும் அந்த தாஜ்மஹாலை கட்டினது ஷாஜகான்ன்ற மாதிரி தான் நம்ம வரலாற்றில் படிச்சிருப்போம். உண்மையிலே ஷாஜகான் தான் அந்த தாஜ்மஹாலை கட்டினாரான்ற மாதிரி விஷ்ணுதாஸ்ன்ற ஒரு கைடு கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்வி நாடு முழுக்க பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் தாஜ்மஹாலை மும்தாஜுக்காக ஷாஜகான் தான் கட்டினாருன்ற மாதிரி எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனா திடுதிப்புன்னு ஒருத்தர் வந்து தாஜ்மஹாலை ஷாஜகான் கட்டல, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி கோர்ட்ல கேஸ் போடுறாரு. இப்படி விஷ்ணுதாஸ் போடப்பட்ட அந்த கேஸ் அவர் லைஃபை எப்படிலாம் பாதிச்சிச்சு, தாஜ்மஹாலுக்குள்ள புதஞ்சிருக்க உண்மையை இவர் எப்படி வெளியே கொண்டு வந்தாரு, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட சொன்ன படம் தான் இந்த தி தாஜ் ஸ்டோரி. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மீடியா தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோ வகை மக்களுக்கு பேசுறோம். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல 1959 ஆக்ரால இருக்க உலக அதிசயங்கள்ல ஒரு அதிசயமான நம்ம தாஜ்மஹால். அந்த தாஜ்மஹாலை சுத்தி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு 2-3 பேர் பார்வையிடறதுக்கு வந்திருக்காங்க. அப்படி இவங்க அந்த தாஜ்மஹாலை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தாஜ்மஹாலுக்கு அடியில கிட்டத்தட்ட ஒரு 22 சேம்பர் இருக்கு. அந்த சேம்பர்ல ஒவ்வொன்றா இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு கதவுக்கு பின்னாடி செங்கற்களை வச்சு பூசியிருக்காங்க. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் உள்ளுக்குள்ள இந்த டீம் எதையோ ஒன்றத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டோரை யாருமே தரக்கூடாதுன்ற மாதிரி எல்லாத்தையுமே சீல் பண்ணிடுறாங்க. இப்படி தாஜ்மஹாலுக்கு அடியில் இருக்கக்கூடிய 22 சேம்பரையும் இன்னி வரைக்கும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்களாம். அப்படி அதுக்குள்ள என்ன இருக்கு, அந்த 22 சேம்பருக்குள்ள என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்குன்ற மாதிரி யாருக்குமே இது நாள் வரைக்கும் தெரியல. இப்போ அங்கிருந்து கதை அப்படியே ஷிஃப்ட் ஆகி கரண்ட்ல தாஜ்மஹாலை பார்க்கறதுக்காக நிறைய டூரிஸ்ட் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி வெவ்வேறு நாடுகள்ல இருந்து இந்த தாஜ்மஹாலை பார்க்கறதுக்காக வரக்கூடிய டூரிஸ்ட் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் கைட் பண்ற விதமா அந்த தாஜ்மஹாலை சுத்தி நிறைய கைடு இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்திருக்க டூரிஸ்ட் கிட்ட இந்த தாஜ்மஹாலை பத்தி கதையா அளந்துகிட்டு இருக்க அவங்களுக்கு மத்தியில விஷ்ணுதாஸ்ன்ற ஒரு நபர் இருக்காரு. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல இவர் அந்த தாஜ்மஹால்ல ஒரு கைடா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த வேலையை இவர் ரொம்ப ரசிச்சு பாக்குறாப்புல. இவர் தாங்க இந்த படத்துடைய மெயின் கேரக்டர், ஹீரோனே சொல்லலாம். இவருக்கு ஒரு பையன் இருக்கான். இவருடைய பையனும் அதே தாஜ்மஹால்ல கைடா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இவங்க அப்பா அளவுக்கு அவங்க பையன் கிட்ட நேர்மை கிடையாது. விஷ்ணுவோடைய குடும்பமே ஒரு கைட் ஃபேமிலி. தாஜ்மஹாலை வச்சுதான் இவங்க பொழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க. இப்படி இவரோட லைஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இவங்க கைடா வேலை பார்த்துட்டு இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் இருக்கு. அந்த அசோசியேஷனுக்கான தலைவர் தேர்தல் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சோ கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல தாஜ்மஹாலை சுத்தி ஒரு கைடா வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ விஷ்ணுதாஸ் இருக்கார்ல, அவரும் அந்த தலைவர் போட்டியில போட்டிடுறாரு. இவருக்கு ஆப்போசிட்ல ஒரு முஸ்லீம் லீடர் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் வரப்போற தேர்தலில் விஷ்ணுதாஸ் எக்காரணத்து கொண்டும் அசோசியேஷன் தலைவர் ஆகிடவே கூடாது அப்படின்ற மாதிரி அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் மீறி தான் விஷ்ணுதாஸ் தேர்தலில் போட்டியிட போறாரு. அப்பனா அடுத்த சீன்லே அமெரிக்கால இருந்து வந்த ஒரு லேடி ரிப்போர்ட்டர் நம்ம விஷ்ணுதாஸை பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில நம்ம விஷ்ணுதாஸ் தாஜ்மஹாலுடைய வரலாறை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப அந்த லேடி ரிப்போர்ட்டர் நம்ம விஷ்ணுதாஸை பார்த்து, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இது நாள் வரைக்கும் நம்ம இதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, உண்மையிலே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, தாஜ்மஹாலை கட்டினது ஷாஜகான் தானா? இந்த கேள்வியை நான் எழுப்பல. சுமார் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போட்டோல இருக்காரு இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ காட்டுறாங்க. அந்த போட்டோல மகேந்திரதாஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் ஒரு கைடா தான் இருக்காரு. அகழ்வாராய்ச்சி டீம் கூட சேர்ந்து தாஜ்மஹாலை பத்தி நிறைய விஷயம் அவர் தெரிஞ்சிருந்திருக்காரு. அப்போ அந்த மகேந்திரதாஸ் எழுப்பின அந்த கேள்வியை இந்த அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் நம்ம ஹீரோ விஷ்ணுதாஸை பார்த்து கேள்வி எழுப்ப, அந்த போட்டோவை பார்த்ததுமே விஷ்ணுதாஸ் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. நீங்க கேட்குற இந்த கேள்வியெல்லாம் சும்மா கட்டுக்கதை, தேவையில்லாம வதந்திகளை பரப்பாதீங்க, ஷாஜகான் தான் இந்த தாஜ்மஹாலை கட்டினாரு அப்படின்ற மாதிரி பேட்டியை முடிச்சுக்கிறாங்க. ஆனா அந்த லேடி ரிப்போர்ட்டர் கேட்ட அந்த கேள்வி நம்ம ஹீரோவை தூங்க விடலைங்க. ராத்திரி முழுக்க அந்த கேள்வி நம்ம ஹீரோவை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த லேடி ரிப்போர்ட்டர் மகேந்திரதாஸ்ன்ற ஒரு நபருடைய போட்டோ காமிச்சு சில வருஷங்களுக்கு முன்னாடி இவர் இந்த கேள்வி எழுப்பினாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே, அந்த நபர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம விஷ்ணுதாஸோடைய அப்பா தான். படத்தோடைய ஆரம்பத்துல அகழ்வாராய்ச்சி டீம் கூட சேர்ந்து ஒருத்தர் தாஜ்மஹாலுக்குள்ள புதஞ்சிருக்க சீக்ரெட்ஸை வெளிக்கொண்டு வரதுக்காக அந்த 22 சேம்பர்ஸை ஓபன் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணார்ல, அந்த நபர் நம்ம ஹீரோவுடைய அப்பா. அவர் எழுப்பின அந்த கேள்வி இப்பவும் நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு இருக்கு. எஸ், நம்ம ஹீரோக்குள்ளேயும் அந்த குழப்பம் இருக்கு. இன்ஃபேக்ட் இவருக்கு சில உண்மைகள்லாம் கூட தெரியும். ஆனா அதை பத்தி வெளியே சொன்னா இவருடைய ஃபேமிலிக்கு தான் பிரச்சனை. அதனால வெளியே சொல்லாமலே உள்ளுக்குள்ளே குமரிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல இந்த கைட் அசோசியேஷன் இருக்காங்களே, இவங்க எல்லாம் சேர்ந்து சரக்கு அடிச்சு மாடியில நின்று பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பார்ட்டியில கலந்துட்டு இருக்க நம்ம விஷ்ணுதாஸ் இருக்கார்ல, அவருக்குள்ள அந்த லேடி ரிப்போர்ட்டர் கேட்ட அந்த கேள்விதான் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு. சுத்தி இருக்க மத்த கைடு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு, விஷ்ணுதாஸ் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேட்க, அப்ப அந்த இடத்துல இவர் ஒரு மாதிரி குடி போதில, இல்ல அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விதான் என்ன போட்டு தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா இந்த தாஜ்மஹால் கூடவே இருந்து
வர டூரிஸ்ட் கிட்ட ஷாஜகான் தான் இந்த தாஜ்மஹாலை கட்டினாருன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அது உண்மைதானா? இந்த கேள்வி என்ன போட்டு பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, என்ன விஷ்ணுதாஸ் இப்படி சொல்றீங்க, இந்த தாஜ்மஹாலால் தான் நம்மளுடைய பழப்பு ஓடிட்டு இருக்கு, அது மேலே நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, எனக்கு அது மேல சந்தேகம் இல்ல, அதை கட்டினது உண்மையிலே ஷாஜகான் தானா அப்படின்ற மாதிரி திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகி அவர்கிட்ட சண்டை போட, அவ்வளவுதாங்க அந்த பார்ட்டி ஒரு மாதிரி வாக்குவாதத்தில் முடியுது. அப்படியே கட்டினா அடுத்த நாள் இவர் அந்த மாடியில குடிபோதையில தாஜ்மஹாலை கட்டினது உண்மையிலேயே ஷாஜகான் தானா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பினார்ல, அதை ஒருத்தன் வீடியோ எடுத்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கான் போல. அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்து 2 தலைமுறையா கைட் வேலையை பார்த்துட்டு அந்த தாஜ்மஹால் தான் இவனுக்கு சோரே போட்டுருக்கு, அது மேலே இவன் சந்தேகத்தை எழுப்பியிருக்கானா அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் ஒரு மாதிரி விஷ்ணுதாஸ் மேல சம கோவமாறாங்க. இன்ஃபேக்ட் அந்த வீடியோ எடுத்து வைரல் ஆக்குனதே இவருடைய ஆப்போனன்ட் தலைவர் ஆகக்கூடாதுன்ற மாதிரி இப்போ கரண்ட் தலைவராக இருக்கக்கூடிய கிலோனின்ற அந்த லீடர் அவன் பார்த்து விட்ட வேலை தான் இது. இதனால பாவம் விஷ்ணுதாஸால வெளியே தலை காட்ட முடியல, அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாரு. இந்த விஷயம் இவருடைய பையனுக்கு தெரிய வந்து, ஏன்பா வாய் வச்சுன்னு சும்மா இல்லாம எதையாவது ஒன்றத்தை பேசி விட்டுறீங்க, இப்ப பாருங்க நம்மளால வெளியே போகணும்ல அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் அவங்க அப்பா கிட்ட காய்ச்சி முடிச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அடுத்த நாளே கைடு அசோசியேஷன் லீடர் நம்ம விஷ்ணுதாஸை கூப்பிட்டு, பாருங்க நீங்க பண்ண இந்த வேலைக்கு உங்களை நிரந்தரமா சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் உங்களால தாஜ்மஹால்ல கைடா வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி வெளியே அனுப்பியிருக்காங்க. இவருடைய பையனையும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு டெம்பரவரியா உன்னையும் நாங்க சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அப்பம் பையன் 2 பேரையுமே தாஜ்மஹால்ல இதுக்கப்புறம் இவனுக்கு கைட் வேலையை பார்க்க கூடாதுன்ற மாதிரி சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. அவ்வளவுதாங்க, ஓவர் நைட்ல விஷ்ணுதாஸ்க்கு வாழ்க்கையே இருண்டு போயிடுது. இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எழுப்புற அந்த ஒரு கேள்வி, ஷாஜகான் தான் உண்மையிலே இந்த தாஜ்மஹாலை கட்டினாரா, அது எல்லாருக்கும் இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கா, அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையை நம்ம கண்டறியாம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த கணம் முடிவெடுக்கிறாரு. அடுத்த நாளே அந்த ஊர்ல இருக்க ஒரு லாயரை நம்ம ஹீரோ போய் மீட் பண்றாரு. இந்த மாதிரி தாஜ்மஹாலுக்கு எதிராக ஒரு கேஸ் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு போய் கேட்க, அதுக்கு அந்த லாயர் என்ன கேஸ் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இந்த மாதிரி தாஜ்மஹால் உண்மையிலே ஷாஜகான் தான் கட்டினாரா, ஷாஜகான் காலகட்டத்தில் தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டதா, கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், தாஜ்மஹால் இருக்க ஒரு கல் எடுத்து கார்பனேட் டெஸ்டிங் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு என்ன மூளைகளை குழம்பு போச்சா, தாஜ்மஹால்ன்றது உலக அதிசயங்கள் ஒண்ணு, நம்ம கவர்மெண்ட் நினைச்சாலே அது மேல கை வைக்க முடியாது, இன்டர்நேஷனல் லெவல்ல மக்கள் அதை பாக்குறதுக்காக வந்து போயிட்டு இருக்காங்க, இவ்வளவு அசால்ட்டா அதை கேஸ் போட்டு கார்பனேட் பண்ணணும்லாம் கேக்குறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் மீறி அது மேல கேஸ் போட்டு அதை கார்பனேட் பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆதாரத்தோட வாங்க, அதுக்கப்புறம் கேஸை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லி அனுப்ப, கட் பண்ணா அடுத்த சீன்லயே நம்ம விஷ்ணுதாஸ் வீட்டுல இருந்து கிளம்பி வெளியூர் போறாரு. இவர் நேரா எங்க போயிருக்காருன்னா 1959ல இவங்க அப்பா கூட சேர்ந்து விபின் தாஸ்ன்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்டும் தாஜ்மஹாலுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற 22 சேம்பர்ஸ் அதை செக் பண்றதுக்காக போயிருப்பாரு. அந்த விபின் தாஸ் வீட்டுடைய கதவை தான் இவர் போய் தட்டுறாரு. உள்ள விபின் தாஸோடைய பையன் தான் இருக்காரு. உங்க அப்பாவும் என் அப்பாவும் பல வருஷங்களுக்கு முன்னாடி தாஜ்மஹாலுக்குள்ள புதைஞ்சு இருக்க சீக்ரெட்ஸை வெளிக்கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணாங்க, காரணமே இல்லாம அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாதிரி வந்து கேட்க, இந்த விபின் தாஸ் சேகரிச்சு வச்சிருக்கக்கூடிய டீடைல்ஸ் ரெக்கார்ட்ஸ் அது எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோக்கு ஆக்சஸ் கிடைக்குது. அது மூலியமா இவர் சில ஆதாரங்களை சேகரிக்கிறாரு. அப்படி இவருக்கு ஆதாரம் கிடைச்சதுமே ஃபர்ஸ்ட் அந்த லாயருக்கு தாங்க கால் பண்றாரு. இந்த மாதிரி தாஜ்மஹாலுக்கு எதிராக கேஸ் போறதுக்கான ஆதாரம் என்கிட்ட கிடைச்சிருக்கு, நீங்க இப்ப பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற சொல்ல, இது அந்த லாயரே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கட் பண்ணா அடுத்த நாளே நம்ம ஹீரோ தாஜ்மஹால் மேல பிஎல்ன்ற அந்த கேஸ் போட்டிருக்கிற விஷயம் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்குது. இது அந்த முஸ்லிம் அசோசியேஷன்ல இருக்க அந்த ஹெட் முதல் கொண்டு இந்த நியூஸ் போய் சேர்ந்ததுமே, என்னையா பண்றீங்க, ஒருத்தன் தாஜ்மஹால் மேலே சந்தேகப்பட்டு கேஸ் போட்டிருக்கான், அவனை இவ்வளவு தொலைவு வளர விட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க ஆல்ரெடி அவனை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, அந்த கடுப்புல தான் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், சரி இதெல்லாம் மொழியிலே கிளியர் இன்னும் வளர விடாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க டீம்ல இருக்கவங்கலாம் ஹீரோக்கு எதிராக சதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இதுல இருந்து பின்வாங்குற மாதிரி இல்ல. ஆரம்பத்துல இவர் இந்த மாதிரி தாஜ்மஹாலை எதிர்த்து கேஸ் போட்டிருக்கான்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே அந்த ஆக்ரால இருக்கவங்க நிறைய பேர் இதை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் அஞ்சற மாதிரி தெரியல. ஆனா இவர் சார்பா இந்த கேஸ்ல லாயர் ஒருத்தர் ஆஜராக இருந்தார்ல, அவர் நம்ம ஹீரோ கால் பண்ணி, என்னால இந்த கேஸ் எடுத்து வாதாட முடியாது அப்படின்ற மாதிரி அவரு பின்வாங்க போறதா ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அது காரணம்னா நேத்து ராத்திரியே இவர் வீட்டுக்கு வெளியில அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இந்த கேஸை நீ கையில் எடுத்தனா உன் வீட்டு நாய் சாவற மாதிரி நீயும் செத்து போயிடுவ அப்படின்ற மாதிரி மிரட்டல் விட்டுருக்காங்க. அதனால இந்த லாயர் பயந்து பேக் அடிச்சிடுறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் கோர்ட்ல இந்த கேஸ் ஹியரிங் வரப்போகுது. ஹீரோ போட்டிருக்கக்கூடிய இந்த கேஸ்க்கு எதிராக வாதாடுறதுக்காக ரஷீத்ன்ற ஒரு புகழ்பெற்ற லாயர் அந்த கேஸ் அட்டன் பண்றதுக்காக வராப்புல. இன்ஃபேக்ட் இந்த ரஷீத்ன்ற லாயர் இருக்காருல்ல, அவர் இந்த முஸ்லீம் அசோசியேஷனுக்கு ஃபேவரிசம் பண்றதுக்காக தான் இந்த கேஸ்ல ஆஜரா இருக்காரு. இப்ப கோர்ட்ல ஜட்ஜஸ் எல்லாம் நம்ம ஹீரோ எழுப்பி, விஷ்ணுதாஸ் கோர்ட் டைம் நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதுக்காக நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு தாஜ்மஹால் ஷாஜகான் தான் கட்டினாரான்ற மாதிரி கேள்வி எழுப்பிருக்கீங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ஆதாரம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா, உங்களுக்காக வாதாடுறதுக்கு லாயர் இருக்காரா அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல சார் இந்த கேஸ்ல நான் எனக்காக நானே தான் வாதாட போறேன் அப்படின்ற மாதிரி முன் வந்து, தாஜ்மஹால் ஷாஜகான் கட்டுறதுக்கு முன்னாடியே மான்சிங்ன்ற ஒரு ஹிந்து அரசன் அவருடைய மாளிகையா தான் இது இருந்திருக்கு, அதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சில ஆதாரங்களை கொடுக்குறாரு. அந்த ஆதாரங்கள்ல
தாஜ்மஹாலை சுத்தி அங்கங்க தரையில கிடைச்ச ஸ்வஸ்திக் சிம்பிள், இன்னும் சில வேதிக் சிம்பிள்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அது போக இந்த தாஜ்மஹால் அது ஒரு கல்லறை கிடையாது, அது ஒரு ராஜாவுடைய பேலஸ் நிரூபிக்கிற விதமா அங்க ஒரு மாட்டு தொழுவம், சமையலறை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. ஒரு கல்லறையா இருந்தா இதெல்லாம் ஏன் அங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேள்வி எழுப்ப உடனே ஆப்போனன்ட் வக்கீல் நம்ம ரஷீத் இருக்கார்ல, அவர் வந்து என்னங்க இவர் என்னென்னவோ கதையை விட்டுட்டு இருக்காரு, உலகத்துக்கு தெரியும் தாஜ்மஹால் ஷாஜகானுக்காக கட்டின ஒரு கல்லறை, அது இன்னைக்கும் காதலர்களுடைய நினைவு சின்னமா இருக்கு, அது மேல இவர் பழி சொல்லிட்டு இருக்காரு, ஆதாரன்ற பேர்ல எதோ குப்பையெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு, கோர்ட் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோ இல்ல நான் சொல்றதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு, அது போக தாஜ்மஹாலுக்கு அடியில கிட்டத்தட்ட 22 சேம்பரை எதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும், 1959ல தாஜ்மஹாலை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்த ஆர்கியாலஜிஸ்ட் 22 சேம்பர்ல ஒரு சேம்பரை ஓபன் பண்ணி பாத்துருக்காங்க, அதுக்குள்ள எதையோ ஒன்று பாத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதை மொத்தமா க்ளோஸ் பண்ணிருக்காங்க, சம்திங் அதுக்குள்ள ஏதோ இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கணும், அது போக தாஜ்மஹால் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது கண்டுபிடிக்கிறதுக்கான டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அது ஒரு நினைவு சின்னம், உலக அதிசயங்கள்ல ஒண்ணு, அவ்வளவு சீக்கிரம் அதுக்கெல்லாம் அனுமதி கிடைச்சிடாது, நீங்க சொல்ற மாதிரி தாஜ்மஹால் ஷாஜகானுக்கு முன்னாடியே மான்சிங்ன்ற அரசனுடைய பேலஸ் தான் நிரூபிக்கிற விதமா ஆதாரங்களை கொண்டு வாங்க, இப்போதைக்கு இந்த கோர்ட் இந்த கேஸை எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல இந்த கேஸை கோர்ட் எல்லாம் எடுத்துக்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ கொடுத்த ஸ்பீச் அண்ட் இவர் எடுத்துட்டு வந்த சில ஆதாரங்கள் இதை வச்சு கோர்ட்ல இந்த கேஸ் எடுத்துக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, கேஸ் எடுத்துட்டாங்கன்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே அவங்க ஏரியாவில் இருக்கவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ பல சவால்களை சந்திக்க போறாருன்னு அப்ப அவருக்கு தெரியல. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தான் இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, கோர்ட்ல தாஜ்மஹாலுக்கு எதிராக நம்ம விஷ்ணுதாஸ் போட்ட அந்த கேஸ் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இதோடைய விளைவா இவருடைய ஃபேமிலியில இருக்கவங்க சில இன்னல்களை சந்திக்கிறாங்க. அதுல குறிப்பா ஸ்கூல்ல இவருடைய பேரன் கூட இருக்க பசங்க கிட்டலாம் தாஜ்மஹாலை ஷாஜகான் கட்டல, அது ஒரு இந்து அரசனால கட்டப்பட்ட ஒரு பேலஸ், அதுக்கு மேலதான் ஷாஜகான் இப்படி ஒரு கல்லறையை கட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருக்கான் போல. உடனே பிரின்சிபால் விஷ்ணுதாஸ் பேரனுடைய அப்பாவை கூப்பிட்டு, இங்க பாருங்க உங்க பையன் ஸ்கூல்ல தப்பான விஷயங்கள்லாம் பரப்பிட்டு இருக்கான், இப்படியே போச்சுன்னா அவனை நாங்க ஸ்கூல்ல இருந்து தூக்க வேண்டியதா இருக்கும், ஒழுங்கா பார்த்து வளங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்புறாங்க. கற்பனா அடுத்த சீன்லயே நம்ம விஷ்ணுதாஸை பேட்டி எடுத்த அந்த அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் இருக்காங்களே, அவங்க இன்னமும் அந்த தாஜ்மஹாலை சுற்றி இருக்கக்கூடிய சில கான்ஸ்பிரசி பற்றி தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி ஷாஜகான் இந்த தாஜ்மஹாலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல ஒரு பிளாக் தாஜ்மஹாலை கட்டுறதா இருந்ததா சொல்லிட்டு இருக்கீங்களே, அது உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அது உண்மையிலேயே கட்டப்படுறதா இருந்துச்சு, அதுக்கான அடித்தளமெல்லாம் கூட அவர் போடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்கக்கூடிய சில கைட்ஸ் எல்லாம் சொல்ல, அதுக்கு அந்த அமெரிக்கன் ரிப்போர்ட்டர், நீங்க சொல்ற மாதிரி ஷாஜகான் ஒரு வேளை பிளாக் தாஜ்மஹால் கட்டுற மாதிரி இருந்தா அதுக்கான தடயங்கள் ஏதாவது கிடைச்சிருக்கணுமே, அந்த மாதிரி தடயங்கள் எதுவுமே கிடைக்கலையே, இந்த தாஜ்மஹாலை சுத்தி நிறைய கட்டுக்கதைகள் தான் இருக்கே தவிர நம்புற மாதிரி ஒரே ஒரு ஆதாரம் கூட கிடைக்க மாட்டேந்தே அப்படின்ற மாதிரிலாம் இந்த அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் பேசிட்டு இருக்காங்க. கற்பனா இப்ப கோர்ட்ல 2வது ஹியரிங், நம்ம ஹீரோக்கு எதிராக வாதாடக்கூடிய வக்கீலான ரஷீத் இருக்கார்ல, அவர் வந்து இந்த முறை இந்தியாலே முக்கியமான வரலாற்று ஆசிரியரை சாட்சிக்காக கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ ரஹீப் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியரை கூட்டு வந்து தாஜ்மஹாலை ஷாஜகான் எதுக்காக கட்டினாரு அந்த வரலாறை பத்தி சொல்றாங்க. அப்படி அவர் சொல்ல அது அப்படியே நமக்கு விஷுவலாவும் காட்டுறாங்க. ஷாஜகானுடைய மனைவியான மும்தாஜ் நிறமாத கர்ப்பிணியா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்டிருக்கு. இப்போ சுத்தி பாக்குறாங்க, அந்த இடத்துல ஷாஜகானும் அவங்களும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு புரிய வந்திருக்கு, அவங்க வயிற்றுல இருக்க குழந்தை தான் அழுது இருக்கு, அந்த அழுகுரல் தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வரலாற்றுல குறிப்பிட்டதாகவும், இன்னும் பிறக்காத அந்த குழந்தையோட அழுகுரல் கேட்டதுக்கு அப்புறம் மும்தாஜுக்கு, நான் இந்த குழந்தைய பெத்தெடுத்ததும் இறந்துடுவேன், எனக்காக 2 விஷயம் பண்ணுங்க, அதுல முதல் விஷயம் என்னுடைய நினைவா ஒரு கல்லறையை கட்டுங்க, 2வதா நான் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, இப்படி 2 கோரிக்கைகளை மும்தாஜ் ஷாஜகான் கிட்ட வச்சதாகவும், அது கேட்டுட்டு தான் ஷாஜகானும் இப்படி ஒரு நினைவு சின்னத்தை கட்டி இருக்கிறதா வரலாற்றுல பதிவாயிருக்கு. இப்படி எல்லாம் அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவா அதை நக்கல் பண்ற விதமா, என்னங்க கதை இது, வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையோட அழுகுரல் எப்படிங்க வெளியில இருக்கும் கேட்கும், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இதெல்லாம் எதுவுமே உண்மை இல்ல, எல்லாமே கட்டுக்கதை, இப்படியான கதைகள் இருந்தா மட்டும்தான் இந்த தாஜ்மஹாலை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் வந்து போவாங்க, அதுக்காக உருவாக்கப்பட்ட கதைகள் தான் இதனை தவிர இதை நம்புறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம விஷ்ணுதாஸ் சொல்லிக்கிட்டே நேரா இப்போ இந்த வரலாற்று ஆசிரியர் கிட்ட வந்து, ஷாஜகான் கூடவே இருந்த ஒரு ஆசிரியர் எழுதின பாட்ஷானாமான்ற இந்த புத்தகத்துல சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க, இது நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்பாரு. அந்த பாட்ஷானாமா பெர்ஷியன்ல எழுதியிருக்கான், இவருக்கு பெர்ஷியன் தெரியாதான், சோ அதனால இவரு அதை படிச்சது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நான் உங்களுக்கு இதை நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹீரோ பாட்ஷானாமான்ற அந்த புத்தகத்துல ஷாஜகான் கூடவே இருந்த வரலாற்று ஆசிரியர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த மாதிரி 400வது பக்கத்துல இப்ப இவங்க கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாஜ்மஹால் இடத்தை
மான்சிங் என்ற ஒரு இந்திய ராஜா கிட்ட இருந்து கைப்பற்றதா குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஒரு குறிப்பு போதும் தாஜ்மஹால் கட்டுறதுக்கு முன்னாடி மான்சிங் என்ற ஒரு ராஜாவால ஆல்ரெடி ஒரு பேலஸ் இருந்திருக்கு. அந்த பேலஸ் தான் இவங்க தாஜ்மஹாலா மாத்திருக்காங்க. ஷாஜகான் இத அடித்தளத்துல இருந்து கட்டல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதை எதிர்க்கிற விதமா உடனே இந்த ஆப்போனன்ட் லாயர் இருக்கார்ல, அவர் எந்திரிச்சு வந்து அந்த காலகட்டத்துல பிரெஞ்சு வைர வியாபாரியான டிராவரன்றவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவர் கண்ணால தாஜ்மஹாலை பேஸ்ல இருந்து முழுசா கட்டி முடிக்கிறது வரைக்கும் பார்த்துதான் இந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. இந்த ஒரு ஆதாரம் போதும் ஷாஜகான் தான் தாஜ்மஹாலை கட்டினதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோவா சரி ஓகே, தாஜ்மஹாலை எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி எந்த வருஷம் கட்டி முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்ப, அதுக்கு அந்த வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றான்னா, தாஜ்மஹாலை 1632ல கட்ட ஆரம்பிச்சு 1654 வரைக்கும் கட்டி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 22 வருஷம் கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவா, அப்போ உங்களுடைய கணக்குப்படி 32ல ஆரம்பிச்சு 54ல முடிச்சிருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற இந்த டிராவர்ன்றவர் தாஜ்மஹாலை கட்ட ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச அந்த காலகட்டத்துக்கு நடுவில் அவர் வந்து போகவே இல்லை. அவர் அதுக்கப்புறமா தான் வந்திருக்காரு. அப்படியே அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தாலும் அவர் போன இடம்லாம் சவுத்ல மெட்ராஸ், கேலிக்கட், கோவா, கோல்கொண்டா இந்த மாதிரி ஊர்களுக்கு தான் போயிருக்காரே தவிர இங்க அவர் ஆக்ராக்கு வந்ததா எந்த ஒரு குறிப்புமே கிடையாது. சோ இந்த பக்கமே எட்டி பார்க்காதால் எப்படி தாஜ்மஹாலை கட்டினதா பார்த்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா வாதாடிட்டு இருக்காரு. இப்படியே இந்த கேஸ் பயங்கர சீரியஸா போயிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணா இந்த கேஸோட விளைவா நம்ம விஷ்ணுதாஸ் வீட்டு பெண்களுக்கும் பல இன்னல்கள் சந்திக்கிறாங்க. இவருடைய பொண்ணு இந்த மாதிரி அழுதுட்டே வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்கும்போது தான் காலேஜ் முடிச்சுட்டு இவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு இருக்கும்போது இவங்கள தாக்க வர மாதிரி வந்து இவங்க கூட இருந்த பாய் ஃப்ரெண்ட் அடிச்சுட்டு போட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே விஷ்ணுதாஸ அந்த கோர்ட்ல இருந்து அந்த கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி மறைமுகமா கொடுக்கக்கூடிய டார்ச்சர் தான். இது அத்தனையும் மீறி தான் விஷ்ணுதாஸ் அடுத்த ஹியரிங்க்கு கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. இந்த முறை ஆப்போனன்ட் வக்கீல் ரஷீத் ஒரு மினியேச்சர் தாஜ்மஹாலை கொண்டு வந்து கோர்ட்டுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு இந்தியாவோட முக்கியமான ஆர்கியாலஜிஸ்ட கூட்டு வந்து தாஜ்மஹால் கட்டுமானத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தாஜ்மஹால்ல கிட்டத்தட்ட 8 டோர் இருக்கு. இஸ்லாம் படி இறந்துட்டு அவங்களுக்கு கல்லறை கட்டுறாங்கன்னா 8 டோர் வச்சு தான் கட்டுவாங்க. அது வழியா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்ற மாதிரி அவங்களோட நம்பிக்கை. சோ அதன் அடிப்படையில் தான் ஷாஜகான் மும்தாஜுக்காக இந்த தாஜ்மஹாலை சுத்தி 8 டோர் அமைப்பு கொண்டு தான் கட்டியிருக்காரு. அது போக இந்த தாஜ்மஹாலோடைய அழக மொத்தமா வர்ணிக்கிற விதமா மேல வச்சிருக்கக்கூடிய அந்த டோம், இந்த வகையான ஆர்கிடெக்ட் எல்லாமே இந்தியாவை சார்ந்ததே கிடையாது. இது எல்லாமே முகலாயர்களுடைய ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க, உடனே நம்ம ஹீரோ எந்திரிச்சு யாருங்க சொன்னது அப்படிலாம், இந்த டோம் அமைப்பு நம்ம இந்தியர்களால நிறைய இந்து கோயில்களையும் நம்மளால காண முடியும் அப்படின்ற மாதிரி பல ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறாரு. அது எல்லாமே வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள். அந்த கோயில்களுடைய வடிவமும் கிட்டத்தட்ட தாஜ்மஹாலோட ஒத்து போற அளவுல தான் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஷாஜகான் மும்தாஜுக்கு கல்லறை கட்டுறதுக்கு பதிலா கோயில் தான் கட்டினாரா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா நம்ம ஹீரோ வாதாடிட்டு இருக்காரு. அது போக தாஜ்மஹாலை எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் கட்டி முடிச்சாங்கன்றதுக்கான பல குழப்பங்கள் இருக்கு. இந்த ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 1632ல ஆரம்பிச்சு 1648 வரைக்கும் கட்டி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 17 வருஷம் கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஆனா தாஜ்மஹால்ல இருக்க சில எழுத்துக்கள்ல என்ன பதிவு இருக்குன்னா 1632ல ஆரம்பிச்சு 1642 வரைக்கும் தான் கட்டியிருக்கிறதா எழுதிருக்கு. அப்படி பார்த்தா 10 வருஷம் தானே ஆகுது. அப்புறம் நீங்க எப்படி 17 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதாவது இந்த தாஜ்மஹால்ல ஒரு குறிப்பிட்ட கட்டிடம் கட்டி முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு, மத்ததெல்லாம் கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் சொல்ல, என்னங்க குழப்பறீங்க? இதுக்கு முன்னாடி போன ஹியரிங்ல வந்த வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா கிட்டத்தட்ட 22 வருஷமா அந்த தாஜ்மஹாலை கட்டினதா சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து 17 வருஷம் சொல்றீங்க. ஆனா தாஜ்மஹால்ல குறிப்பிட்டிருக்கிறது என்னவோ 10 வருஷம் தான். இது வரைக்கும் ஒருத்தரும் இந்த தாஜ்மஹால் எந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு எந்த வருஷம் வரைக்கும் கட்டி முடிச்சாங்கன்னு கிளியர் கட்டா சொல்ல முடியல. ஏன்னா இந்த தாஜ்மஹாலை ஷாஜகான் கட்டவே இல்லை. அதுக்கு முன்னாடியே மான்சிங் ராஜா அங்க ஒரு பேலஸ் கட்டி வச்சிருந்தாரு. அதை தான் ஷாஜகான் தாஜ்மஹாலா மாத்திருக்காரு. அதனாலதான் அதை கட்டினதான காலகட்டமே உங்களால சரியா சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா வாதத்தை முன்வைக்கிறாரு. அப்படியே அந்த ஹியரிங் முடிய ஹீரோவுடைய ஆப்போனன்ட் வக்கீலான ரஷீத் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு இந்த முஸ்லிம் அமைப்பை சேர்ந்த ஹெட் வந்து, யோ இனாயா கோர்ட்ல எல்லாமே அவனுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு, நதையா பண்ற நீ அப்படின்ற மாதிரி கேட்க, தலைவரே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்ன முட்டி மோதினாலும் தாஜ்மஹால் ஷாஜகான் தான் கட்டினாரு, அது இல்லன்னு ஆதாரத்தோட அவன் தான் நிரூபிக்கணும், நாம ஏன் டென்ஷன் ஆகணும், அடுத்த ஹியரிங்ல என்கிட்ட சில ஆதாரங்கள்லாம் இருக்கு, அதை வச்சு நான் டேக்கிள் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஹியரிங்ல இந்த ஆப்போனன்ட் லாயரான ரஷீத் வந்து ஷாஜகான் இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க ஆட்களுக்கு 4 ஆணைகளை பிறப்பிச்சிருக்காரு. அதுக்கான சான்றுகள் எல்லாமே இப்ப நான் அவங்க முன்னாடி ஆதாரமா சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த சான்றுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவருடைய மனைவிக்காக இவர் ஒரு மிகப்பெரிய நினைவு சின்னத்தை கட்ட போறதாவும், அதுக்கான மார்பிள்ஸை கிங் ஜெய்சிங் அவருடைய இடத்துல கொண்டு வர போறதாவும், தாஜ்மஹாலை கட்டுறதுக்கான கட்டுமான பணியில வேலை செய்யறதுக்காக வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளுங்களை கூட்டு வரதாவும் இந்த மாதிரி குறிப்புகள் எல்லாம் அவர் எழுதி வச்சிருக்காரு. இதுவே போதுமானது, ஷாஜகான் தான் தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த ஆதாரங்கள்லாம் கொடுக்க, அதை நான் கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு வந்து ராத்திரி முழுக்க அதை படிச்சுட்டு இருக்காரு. அப்படி இவர் படிச்சுட்டு இருக்கும்போது தான் இவரை பாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்காக இந்த கேஸ் போட்ட லாயர் இருக்கார்ல, அவரு மறைமுகமா பார்க்க வந்திருக்காரு. வாங்க விஷ்ணுஜி, நான் உங்களை ஒருத்தர்கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு யாருக்கும் தெரியாம நடு ராத்திரி ரகுராம்ன்ற ஒருத்தரை மீட் பண்றதுக்காக கூட்டு போயிருக்காரு. இந்த ரகுராம் யாருன்னா படத்தோடைய ஆரம்பத்துல 1959ல
தாஜ்மஹாலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சாம்பர்ஸை செக் பண்றதுக்காக ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் டீம் போனாங்கல்ல, அந்த டீம்ல இருந்த ஒரு நபர் தான் இந்த ரகுராம். அந்த டைம்ல தாஜ்மஹாலுக்கு அடியில் இருக்கக்கூடிய 22 சாம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சாம்பருடைய செவரை உடைச்சு உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்திருக்காங்க. அதை பார்த்ததும் பயங்கர ஷாக்கா இருக்காங்க. இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமா அதை மூடி மறைச்சிருக்காங்க. அப்படி ஒரு பார்த்த விஷயம் என்னன்றதை நான் கோர்ட்ல வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த ரகுராம் சொல்ல, இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஐ விட்னஸ் போதும், அடுத்த ஹியரிங் தயவு செஞ்சு நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. கட் பண்ணா அடுத்த ஹியரிங் வரதுக்குள்ள மார்க்கெட் போன நம்ம ஹீரோவுடைய பையனை வாண்டடா ஒரு கும்பல் வந்து வம்பிழுத்து பயங்கரமா அடிச்சு போட்டுறாங்க. இது எல்லாமே தாஜ்மஹாலுக்கு எதிராக ஹீரோ போட்ட அந்த கேஸ். அதோடைய விளைவை தான் இவருடைய குடும்பத்துல பல இன்னல்களை இவர் சந்திச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு இவருடைய பையனையும் கடுமையா அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டாங்க. இதனால நம்ம ஹீரோ என்னதான் மன உளைச்சல் ஆனாலும் கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி இல்ல. அடுத்த ஹியரிங்க்கு ஸ்ட்ராங்கான ஐ விட்னஸ் ஆன ரகுராம் என்ற கூட்டு வரலான்னு பார்த்தா அவரையும் கோர்ட்டுக்கு வரல. காரணம், அவரையும் எதிரிகள் பயங்கரமா தாக்கியிருக்காங்க. ஸோ அவராலையும் கோர்ட்டுக்கு வர முடியல. நான் இந்த ஹியரிங்ல நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான எவிடன்ஸை சமர்ப்பிச்சிருக்காரு. அது என்னன்னா 1980s காலகட்டத்தில் பீட்டர் என்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தாஜ்மஹாலோடைய உடன் டோருடைய பாகத்துல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்காரு. அதோடைய ரிசல்ட்டா தாஜ்மஹால் கட்டினதா இவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட 300 வருஷம் பழமையானதா அது காமிச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பேலஸ் இருந்திருக்கு. அதை தான் அவர் வந்து தாஜ்மஹாலா மாத்திருக்காரு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, திரும்ப கார்பன் டேட்டிங் பண்ணுவோம், அதுல ஈஸியா தெரிஞ்சிடும் அப்படின்ற நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டுட்டு இருக்க ஆப்போனன்ட் லாயர் இருக்கார்ல, அவர் வந்து அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், யாரோ ஒரு பீட்டரா தாஜ்மஹாலுக்கு சொந்தமான கதவுல இருந்து பேத்து எடுத்துட்டு போயிட்டு கார்பன் டேட்டிங் பண்ணதா சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல அவருக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா, அந்த பெர்மிஷன் லெட்டர் இருக்கா, உண்மையிலேயே அவர் வந்து தாஜ்மஹாலுடைய உடன் டோர்ல இருந்து பாகத்தை பிரிச்சு கொண்டு போயிட்டு தான் கார்பன் டேட்டிங் பண்ணாரா, இது எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. அது போக இவர் கேட்கிற மாதிரி தாஜ்மஹால் இருக்க ஒரு கல் எடுத்துட்டு போயிட்டு கார்பன் டேட்டிங் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம நாட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் பல கோயில் மசூதி அது எல்லாத்துக்குமே கார்பன் டேட்டிங் பண்ணணும்ன்ற மாதிரி வந்து கேட்பானுங்க. இது நம்ம நாட்டுடைய நம்பிக்கையை நிலை குலைச்சிரும். எந்த ஒரு சாலிட் ப்ரூஃப்மே இல்லாம கார்பன் டேட்டிங் எல்லாம் அனுமதிக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஸ்ட்ராங்கா அவருடைய வாதத்தை முன் வைக்க, இந்த இடத்துல ஜட்ஜஸ் நம்ம ஹீரோ பார்த்து, உங்களுக்கு இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க தகுந்த ஆதாரத்தை சமர்ப்பிச்சா மட்டும்தான் இந்த கேஸ் நீங்க கேட்கிற மாதிரி அடுத்த கட்டமான கார்பன் டேட்டிங் எல்லாம் எங்களால மூவ் பண்ண முடியும், போயிட்டு ஆதாரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு ஜட்ஜஸ் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லி அனுப்பிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ என்னடா பண்றதுன்ற மாதிரி குழப்பத்துல உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் இதுக்கெல்லாம் தொடக்க புள்ளியா இருந்த அந்த அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் இருக்காங்களே, அவங்க நேரடியா நம்ம ஹீரோ வந்து பார்த்து, நீங்க கோர்ட்ல சொன்ன அந்த பீட்டர் என்ற நபர் கார்பன் டேட்டிங் பண்ணார்ல, அவர் இறந்துட்டாரு, ஆனா அவருடைய பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, அவங்களும் அந்த கார்பன் டேட்டிங் பண்ணதுக்கு சாட்சி, அவங்கள வேணா நம்ம சாட்சிக்கு இந்தியாவுக்கு வர வைக்கலாமான்னு சொல்லிட்டு வீடியோ காலில் அவங்க கிட்ட பேசுறாங்க. அப்படி பேசும்போது தான் பீட்டருடைய பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எங்க கூட யோகேஷ் பட்ன்ற ஒரு நபர் வந்தாரு, அவரும் கார்பன் டேட்டிங் பண்ணதுக்கான முக்கியமான சாட்சி, அவர் அங்க இந்தியால டேராடூன்ல தான் இருக்காரு, அவரை போயிட்டு கூட்டுவாங்க, எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஃபாரின்ல இருக்க அந்த பீட்டருடைய பொண்ணு சொல்ல, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு டேராடூன்ல இருக்க அந்த யோகேஷை சந்திக்கிறதுக்காக ஒரு காஃபி ஷாப் போயிருக்காங்க. அந்த காஃபி ஷாப்ல யோகேஷை வர வச்சு இந்த தாஜ்மஹால் அதுக்கு அடியில் புதஞ்சிருக்க அந்த 22 சாம்பர்ஸ் அதோடைய கார்பன் டேட்டிங் இதை பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே முஸ்லீம் அமைப்பை சேர்ந்த ஒரு நபர் வந்து இதை ஒட்டி கேட்டுட்டு எதிரிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண, அவ்வளவுதாங்க. அடுத்த சீன்லேயே இந்த யோகேஷை நம்ம ஹீரோட டீம் கார்ல கூட்டிட்டு பிரிட்ஜ் வழியா போயிட்டு இருக்கும் போது ஒரு 3 பேர் கண்ணும் கைமா வந்து வழி மறைச்சு முக்கியமான சாட்சியான அந்த யோகேஷ் பட்டை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதாங்க. அடுத்த சீன்ல கோர்ட் ஹியரிங்ல முக்கியமான சாட்சி வர போறது இல்ல, சோ கண்டிப்பா இந்த கேஸ் இதோட முடிய போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறாரு. ஆக்சுவலா இவங்க இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க, ஆல்ரெடி நான் கோர்ட்டு கூட்டு வரதா இருந்தேன், என்னுடைய சாட்சிகளையும் அடிச்சு படுக்க போட்டாங்க, என் பையனையும் அடிச்சிட்டாங்க, அதனால இந்த வாட்டி முன்ஜாக்கிரதையா உண்மையான யோகேஷ் பட்டுக்கு பதிலா அன்னைக்கு நாங்க கூப்பிட்டு காஃபி ஷாப்ல பேசின யோகேஷ் பட்டுன்றவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவனுக்கு இந்த மாதிரி கிட்னாப்பிங் வேலை எல்லாம் பண்ணுவானுங்க தெரிஞ்சுதான் நாங்க இப்படி ஒரு வேலையை பண்ணோம், இப்போ நான் உண்மையான யோகேஷ் பட்டை வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த கோர்ட்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுத்து அந்த உண்மையான யோகேஷ் பட்டை வர வைக்கிறாங்க. அவர் அந்த ஸ்பாட்க்கு வந்து 1959 நடந்த அந்த சம்பவத்தை பத்தி டீடைலிங்கா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உலக புகழ்பெற்ற ஆர்கியாலஜிஸ்டான பீட்டர் வில்லியம்ஸ் என்றவர் கூட அவருடைய பொண்ணு இந்த யோகேஷ் பட் அண்ட் இவங்களெல்லாம் கைடா கூட்டு போற ஹீரோவுடைய அப்பாவான மகேந்திரதாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த தாஜ்மஹால் கடியில் இருக்கக்கூடிய அந்த 22 சாம்பர்ல ஒவ்வொன்றா ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சாம்பரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு சாமியோட செல்லந்து இருக்கு. இந்த விஷயம் அப்போ வெளியே வந்தா அது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் சொல்லி அதை அப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு இதை தகுந்த ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக பீட்டர் வில்லியம் தாஜ்மஹாலுடைய ஒரு கதவுல இருக்க சின்ன உடன் பீஸை மட்டும் பேத்து எடுத்துட்டு கார்பன் டேட்டிங் பண்றதுக்காக அவர் ஊருக்கு போயிருக்காரு. அப்படியே அவர் கார்பன் டேட்டிங் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கதவுகள் எல்லாம் 300 வருஷம் பழமையானது, அதாவது தாஜ்மஹால் கட்டினதா சொல்ல அந்த காலகட்டத்துக்கும் 300 வருஷம் பழமையான கதவுகள் தான் அது அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தாஜ்மஹால் கட்டுறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பேலஸ் இருந்திருக்கு.
அதை தான் ஷாஜகான் தாஜ்மஹாலா மாத்தி ஆல்டர் பண்ணதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இந்த யோகேஷ் பட்டுன்ற முக்கியமான சாட்சி மூலியமா சொல்ல இந்த கேஸ் இப்போ இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் உங்களுடைய கடைசி வாதத்தை முன்வைக்கிறதுக்கு தயாரா இருந்துருங்க, அடுத்த ஹியரிங்ல சந்திப்போம் சொல்லிட்டு ஜட்ஜஸ் போயிடறாங்க. கற்பனா கேஸோடைய லாஸ்ட் ஹியரிங். அந்த ஹியரிங்ல ஆப்போனன்ட் லாயரான நம்ம ரஷீத் இருக்கார்ல, அவருடைய இறுதி கட்ட வாதத்தை பயங்கர எமோஷனோட முன்வைக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு டூரிசம் மூலியமா பல கோடி ரூபாய் நம்ம சம்பாரிச்சுட்டு இருக்கோம், அதுலயும் குறிப்பா நம்ம இந்தியாவுக்கு வெளிநாடுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து போறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இங்க ஆக்ரால இருக்க தாஜ்மஹால். காதலர்களுடைய நினைவு சின்னமா இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை நம்பிதான் அத்தனை பேர் இங்க வந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேஸ் மூலியமா அதெல்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் பொய்ன்னு தெரிய வந்துச்சுன்னா டூரிசம் பெரிதளவுல பாதிக்கும். அது போக இது நாள் வரைக்கும் ஷாஜகான் தான் தாஜ்மஹால் கட்டினார்ன்ற மாதிரி எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த கேஸ் அந்த நம்பிக்கையை உடைக்கிற வகையில பல விவாதங்களை கிளப்பி இருக்கு. இதுவே நாளைக்கு நாட்டுல கலவரம் உண்டாகவும் காரணமா இருக்கும். இதெல்லாம் கோர்ட் கருத்துல வச்சுட்டு இந்த கேஸ் அப்படியே விடுறதுலாம் எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய வாதத்தை முன்வைக்க ஆப்போனன்ட்ல நம்ம ஹீரோ எந்திரிச்சு இப்பவும் சொல்றேன், தாஜ்மஹால் உலக அதிசயங்கள்ல ஒண்ணு, அது நம்ம நாட்டுல இருக்கிறது நமக்கு தான் பெருமை. ஆனா அதை யார் கட்டினாங்கன்ற உண்மை உலகறிய செய்ய வேண்டியதும் நம்மளுடைய பொறுப்பு. அதை விட்டுட்டு எத்தனை நாளைக்கு தான் இந்த பொய்யான கதைகளை சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறது? தாஜ்மஹாலுக்குள்ள புதைஞ்சிருக்கக்கூடிய உண்மைகளை வெளிக்கொண்டு வரணும்னா கண்டிப்பா கார்பரேட்டிங் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவருடைய இறுதி வாதத்தை முன்வைக்க ஜட்ஜஸ் இப்போ இந்த கேஸோட இறுதி தீர்ப்புக்கு வராங்க. அதுல அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இதனால் வரைக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய தவறுகள் இருக்கு, அதை முதல்ல திருத்தி எழுதணும். விஷ்ணுதாஸ் இந்த தாஜ்மஹாலுக்கு எதிராக போட்டிருக்கக்கூடிய இந்த கேஸ் மூலியமா பல உண்மைகள் வெளிவந்திருந்தாலும் நம்ம நாட்டை சார்ந்தது மட்டும் கிடையாது, உலக அதிசயங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய இந்த தாஜ்மஹால்ல பல நம்பிக்கைகள் இருக்கு. சோ அந்த நம்பிக்கைகள் எல்லாம் உடைக்கிற விதத்துல தான் இந்த கேஸ் அமைஞ்சிருக்கு. சோ இப்போதைக்கு இந்த கேஸோடைய இறுதி தீர்ப்பை எல்லாருடைய நலனை கருதி சீக்கிரட்டா வச்சுக்க போறோம், அதோட இந்த கேஸையும் தற்காலிகமா நாங்க முடிச்சு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு புது விதமான தீர்ப்பை ஜட்ஜஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா கேஸோட முடிவுல கார்பன் டேட்டிங் பண்ணணும், இல்ல ஷாஜகான் இந்த தாஜ்மஹாலை கட்டல, அதுக்கு முன்னாடி இந்து அரசனால கட்டப்பட்ட பேலஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது தீர்ப்பு வந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுல நம்பிக்கைகளை பாதிக்கும். திரும்பவும் இந்து முஸ்லீமுக்கு இடையே கம்யூனல் ஃபைட் வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால தான் இப்படி ஒரு தீர்ப்பை கோர்ட் முடிவெடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, தி தாஜ் ஸ்டோரின்ற இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய்.